நீ என்ன வித்தியாசமா சொல்ற, கேஸே இல்லாம மிக் வெல்டிங்ன்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய நண்பர்கள் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க இதுல எஸ்எஸ் வெல்டிங்லாம் பண்ணலாமான்னு. தாராளமா பண்ணிக்கலாம். உங்களோட நீட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியான காயில்ஸ் வாங்கிக்கோங்க. காயில் அப்படின்னா அது இருக்குல்ல, இந்த காயில தான் சொல்றேன். உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மிஷின் வரும்போதே பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க மிஷின் ஆர்டர் பண்ணி வருது இல்லையா, அப்படி வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 5 kg ஸ்பூல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த FCAWக்கான காயில வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்க்குலாம் இது ஓகேவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நார்மலா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்லாம் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மிஷின் வந்து காம்பாக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் மிக்ல நான் செட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, நான் இதை பிரஸ் பண்ண உடனே ஒயர் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்துல வாங்க, அதை வந்து பாத்துருங்க. நார்மல் மிக் வெல்டிங்க்கு நீங்க வந்து மெட்டலுக்கு தகுந்த மாதிரி வந்து செட் பண்றதுக்கான அந்த ஆம்ஸ் ரேட்டிங் இருக்குது இல்லையா, அது இருக்கு பாருங்க. 3 நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போடுறோம் மக்களே. அது என்ன தெரியுமா, இந்த வெல்டிங் மிஷினை பத்தி தான் போடுறோம். இந்த வெல்டிங் மிஷின் ஒரு கேஸ்லெஸ் மிக் வெல்டிங் மிஷின். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அது என்னடா மிக் வெல்டிங்னாலே வந்து கேஸ் உள்ளது தானே, ஆர்கான் கேஸோ இல்ல வந்து CO2 யூஸ் பண்ணி தானே வெல்டிங் அடிக்கணும், நீ என்ன வித்தியாசமா சொல்ற, கேஸே இல்லாம மிக் வெல்டிங்ன்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன், ஓகேங்களா, கிளியரா சொல்ல போறேன். சோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மிஷின் தேவைப்பட்டா பயோல லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசான்ல வாங்கிக்கோங்க. இப்ப மிஷினை பத்தி பார்த்தலாம். பொதுவா வந்து மிக் வெல்டிங் அப்படின்னா மெட்டல் இனட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் மிக், ஓகேங்களா. மேக் அப்படின்னா மெட்டல் ஆக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா FCAW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. FCAWனா வேற ஒண்ணும் கிடையாது, ஃப்ளக்ஸ் கோர்ட் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து SMAWல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எலக்ட்ராட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மெட்டல் இருக்கும், அதை சுத்தி உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல FCAWல பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த மெட்டலுக்கு நடுவுல சின்னதா ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு நார்மல் மிக் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி FCAWல அடிக்கலாம். அதை தான் வந்து கேஸ்லெஸ் மிக் அப்படின்றோம். அதாவது அந்த மிஷினுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலிண்டர் இருக்குல்ல, இந்த சிலிண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா CO2 இருக்கும், ஆர்கான் இருக்கும். சோ அதை வந்து மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய சிலிண்டர் இப்போ ஒரு மாடியில போயிட்டு நீங்க வெல்டிங் அடிக்கிற இந்த மிஷின் எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து போர்ட்டபிளா இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த சிலிண்டர் அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது, கிட்டத்தட்ட 80 கிலோ வரும். சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம FCAW நம்ம இதுல வெல்டிங் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு FCAW நான் நார்மல் மிக் தான் அடிக்கணும், எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும், ஏன்னா FCAW விட வந்து மிக் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நீங்க நார்மல் மிக் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க வா. இந்த போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஸை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாங்க. CO2 இல்ல வந்து மேக்னா நீங்க வந்து ஆர்கானோ நீங்க எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க இதுல எஸ்எஸ் வெல்டிங்லாம் பண்ணலாமான்னு. தாராளமா பண்ணிக்கலாம். உங்களோட நீட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியான காயில்ஸ் வாங்கிக்கோங்க. காயில் அப்படின்னா அது இருக்குல்ல, இந்த காயில தான் சொல்றேன். உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மிஷின் வரும்போதே பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க மிஷின் ஆர்டர் பண்ணி வருது இல்லையா, அப்படி வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 5 kg ஸ்பூல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த FCAWக்கான காயில வந்து கொடுத்துருவாங்க. இது இல்லாம நீங்க உங்களுக்கு தேவை வேற ஏதாவது நீங்க பர்பஸ், இப்போ எஸ்எஸ் வெல்டிங் பண்றீங்க இல்ல அது இல்லாம வந்து நார்மல் மிக் சாலிடான ஒயர், இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 1mm பிளஸ் கோர் ஒயர் இருக்கு, ஓகேங்களா. இந்த 1mm பிளஸ் கோர் ஒயர்லயே வந்து சாலிடா நீங்க மிக் வெல்டிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பெரிய ஸ்டோர்ஸ்ல போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. சோ அதுக்கான பார்த்து தான் இது, ஓகேங்களா. இந்த வீடியோ தான் ஆக்சுவலா. இந்த வீடியோல இன்னொரு டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இருந்துச்சுன்னா, இதை வந்து என்னென்ன மாதிரியான வேலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மிக் வெல்டிங்ல ஒரு ஆரம்ப நிலைமையில ஒருத்தர் இருக்காரு, நான் இப்பதான் மிக்கே கத்துக்க போறேன் அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ். அதே மாதிரி இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்க்குலாம் இது ஓகேவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நார்மலா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்லாம் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மிஷின் வந்து காம்பாக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லையா, சோ கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான வித்தியாசங்களா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ். நார்மலா இந்த மாதிரி வெல்டிங் ராட் இருக்கு இல்லையா, எலக்ட்ராட்ஸ், இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா SMAWன்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி வெல்டிங் நம்ம இதுல பண்ணிக்க முடியும். அதுக்கான போர்ட் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் மிக்ல நான் செட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, நான் இதை பிரஸ் பண்ண உடனே ஒயர் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மிக் மட்டும் இல்லாம இந்த நார்மல் ஆர்க்காவும் நீங்க பயன்படுத்த முடியும். வாங்க, இந்த மிஷின்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஸ்விட்ச்ல இந்த கன்னை பாருங்க, இந்த டார்ச்சை பாருங்க, இந்த டார்ச்சோட லோகோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மிக். மேல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹோல்டர் செக்ஷன்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்படியே மேல ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இது அப்படியே ஆர்க்கா மாறிடும். அப்படி வந்து நார்மலா மிக்ல இருந்து ஆர்க் வெல்டிங் மாத்துறது அப்படிங்கறத பாத்தீங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்துல வாங்க, அதை வந்து பாத்துருங்க. நார்மல் மிக் வெல்டிங்க்கு நீங்க வந்து மெட்டலுக்கு தகுந்த மாதிரி வந்து செட் பண்றதுக்கான அந்த ஆம்ஸ் ரேட்டிங் இருக்குது இல்லையா, அது இருக்கு பாருங்க. 3mm, 3.5, 4, 4.5, 5, 5.5, 6. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா மெட்டலோட திக்னஸ்ங்க. சோ இருக்குது இல்லையா. சோ இப்போ இந்த மெட்டல் இருக்கு அப்படின்னா இந்த மெட்டலோட திக்னஸ், ஓகேங்களா. இதுதான் அதுலயே வந்து இன்னொரு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க பாருங்க. 1.6, 2.0, 2.5, 3.2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அளவு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஆர்க் வெல்டிங்கா மாத்திட்டோம்ல, இந்த ஆர்க் வெல்டிங்ல இந்த வெல்டிங் ராட்ஸ் இருக்குது இல்ல, இந்த வெல்டிங் ராட்ஸோட கேஜிங்க. நிறைய நண்பர்கள் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னா 12 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா 10 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க. 12 கேஜ் அப்படின்னா 2.5, 10 கேஜ் அப்படின்னா 3.15. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுதான் வந்து 3.2 நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம், 0.5. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலோட வேலை இவ்வளவு தாங்க. இதை வந்து நீங்க ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கலாம். நான் அடுத்து பாத்தீங்கன்னா வெல்டிங் எப்படி வருது அப்படிங்கறத நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நம்ம நார்மல் ஆர்க் வெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க வாங்கலாம். இப்ப நம்ம வந்து இதுல ஆர்க் வெல்டிங் மாத்தியாச்சு. சுவிட்சை மட்டும் மேல தள்ளணும்னா ஆர்க் வெல்டிங்கா மாறிடும். இதுல வந்து இந்த மைனஸ் எர்த் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எர்த்தை அப்படியே விட்டுடுங்க. இப்ப இந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய இந்த அடாப்டரை கழட்டிடுங்க. மிக்குக்கான அடாப்டர் இதை கழட்டி கீழே விட்டுருங்க. நீங்க வந்து எக்ஸஸா என்ன வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கனெக்டர் மட்டும் வாங்கணும். இந்த கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெல்டிங் மிஷின்ல இருக்க மாதிரி பெருசா இருக்காது. இந்த மிஷினுக்கு வந்து கொஞ்சம் சின்னதா வரும். சோ இதுவுமே வந்து ஆன்லைன்ல அவைலபிளா வருது. சோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க.
இப்போ வந்து இங்க பாருங்களேன், இந்த மாதிரி வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், நார்மல் வெல்டிங் மிஷினுக்கு உண்டான இந்த மிக் டார்ச் ஓரமா வச்சிருங்க. நார்மல் ஆர்க், அதாவது SMAW சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஒரு ஹோல்டர் செக்ஷனும் ஒரு எர்த் கிளாம்பும் தான் இருக்கு. இது வந்து நார்மல் வெல்டிங். சோ நார்மல் வெல்டிங் இப்போ நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. வெல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி முக்கியங்க. இந்த மாதிரி ஆட்டோ டார்க்கிங் வெல்டிங் ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வியூலாம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த கிளாஸை மாட்டிட்டா செட்டிங் போடும்போது தெரியாது, இல்ல வந்து மார்க்கிங் பண்ணியிருந்தா அது அக்யூரேட்டா பார்க்க முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா இங்க வாங்கலாம், அப்படியே வாங்க. இப்போ இந்த வெல்டிங் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க மிஷினை. இங்க பாருங்க, கேமரா வழியா பாருங்க, இந்த வெல்டிங் மிஷின் கிளியரா தெரியுதா? கிளியரா அதோட வியூ இருக்குங்களா? சோ இது வெல்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டார்க்கா மாறிடும். அதாவது நார்மல் வெல்டிங் கிளாஸ் எப்படி டார்க்கா இருக்கும், சோ அந்த மாதிரி மாறிடும். யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். தேவைப்பட்ட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதை மாட்டிக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா 10 கேஜ் வெல்டிங் ராட், அதாவது 3.15 mm திக்னஸ். நம்ம இங்க வந்து மிஷின்ல செட் பண்ணிக்கோம் பாருங்க. 3.15க்கு செட் பண்ணியாச்சு. இப்போ வெல்டிங் பண்றோம் பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த வெல்டிங் நம்ம பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய ஸ்பார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலா இந்த ஸ்பார்க் கம்மியாகிற மாதிரி இது வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. சோ நார்மல் வெல்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த வந்து பொறி தெரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த மிஷின்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஹோல்டர் செக்ஷன் அப்படியே ஓரம் கட்டிட்டு அடுத்தது மிக் எப்படி அடிக்கிறது அப்படிங்கறத சொல்லி காட்ட போறேன். இப்போ நான் இந்த சுவிட்சை என்ன பண்றேன், அப்படியே மிக்கு மாத்திடுறேன். இப்போ இந்த பிளஸ்ல கனெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய இந்த ஹோல்டர் செக்ஷன் வயரை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இதை ஓரம் கட்டிடுவோம். இப்போ இந்த மிக் டார்ச் ஆல்ரெடி கனெக்ஷன்ல தான் இருக்கு. சோ அதுக்கு வந்து பவர் சப்ளை போறதுக்கு இதை கனெக்ஷன் பண்ணிடுவோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த திக்னஸ் நம்ம பிளேட் வெல்டிங் அடிக்க போறோமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆம் செட் பண்ணணும்னு. இப்போ பாருங்க, நான் வந்து 4mm பிளேட் வச்சிருக்கேன். சோ நான் வந்து 4mmக்கு தகுந்த மாதிரி ஆம் செட் பண்ணிட்டேன். இப்போ மிக் வெல்டிங் பண்றேன். பக்கத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து SMAW சொல்லுவாங்க, ஷீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங். MMA சொல்லுவாங்க, மேனுவல் மெட்டல் ஆர்க்கிங். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மிக்னு சொல்லுவாங்க, மெட்டல் இனட் கேஸ்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணாம கேஸ்லெஸ்ஸா, அதாவது FCAW சொல்லுவாங்க, ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து இப்போ கிளியரா அடிச்சிருக்கோம். சோ இந்த மிஷின் வந்து உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல மிக்ல நீங்க ஆரம்ப நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெவி டியூட்டி பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த மிஷின் ஓகே ஆகும். நீங்க இதுலயே வந்து 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மிஷின் வித்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா சொல்றேன், அதெல்லாம் வாங்கினா டெஃபினட்டா ஏமாந்துருவீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரேஷியோ எல்லாம் அதிகமாகுது, மிஷின் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து ரிலான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தேவையான சர்வீஸ் வந்து கம்பெனியே வந்து அஃபோர்டபிள் பண்ணி கொடுக்குறாங்க, எங்க வேணாலும் நமக்கு பண்ணி கொடுத்துறாங்க. சோ இந்த பதிவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோட நான் அடுத்தடுத்து வர போறேன். நம்மளோட அடுத்த பதிவு என்ன அப்படின்றது இப்பவே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன தெரியுமா, நிறைய நண்பர்கள் என்னோட வீடியோல கேட்டுட்டே இருக்கீங்க, ஜிபி ஒரு வெல்டிங் மிஷின் வந்து நல்ல மிஷினா, இல்ல வந்து தோஷான் மிஷின் வந்து நல்ல மிஷினான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ டெஃபினட்டா அதை வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ பண்ண போறேன். சோ மறக்காம அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.